அண்மை செய்தி. மழை வெள்ளத்தால் நெல்லை திருச்செந்தூர் சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிக்கி தவித்த 70க்கும் மேற்பட்ட மக்களை மீட்ட தேசிய மீட்பு படையினர் அங்கு விரைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம் சுடலைமணி, இது குறித்தான விவரங்கள். நிச்சயமா சுபா. அதாவது கடந்த 3 தினங்களுக்கு மேலாக இந்த தென் மாவட்டங்களில் பலத்த மழை என்பது கொட்டி தீர்த்தது வந்தது. அதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கும் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை என்பது முற்றிலுமாக கடந்த 3 தினங்களாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்றும் தற்போது போக்குவரத்து என்பது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கருங்குளம் பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்திருந்தனர். அதாவது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வெளியூரில் வந்தவர்கள் மற்றும் அது தவிர்த்த கோவில்பட்டியில் இருந்து தீயணைப்புத்துறையினர் இவர்களை மீட்பதற்காக வந்தனர். அவர்களும் இந்த விபத்தில் சிக்கியிருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த மீட்பு பணி என்பது இன்று மழை குறைந்த காரணத்தினால் தற்போது மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்டமாக நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் என்பது இந்த மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியை தொடங்கியுள்ளனர். இன்று காலை கூடுதலாக தேசிய படை மீட்பு குழுவினர் என்று ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்துள்ளனர். தற்போது ஃபைபர் படகுகள் அவர்கள் தங்களது படகுகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக இந்த பகுதியில் இருந்த 70க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டு அவர்கள் பாதுகாத்துள்ளனர். தொடர்ந்து இவர்கள் அனைத்து முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த 50க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த பகுதியில் உள்ள சுற்றியுள்ள குக்கிராமங்கள், அதாவது முழுமையாக பாதிக்கப்பட்டு தீவாக உள்ள குக்கிராமங்களில் உள்ள பொதுமக்களை மீட்பதற்காகவும் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.